ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ஈவில் டட் பார்ன் இப்ப தாரிஸ்ல தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்க ஹாலிவுட் ஸ்லாஷர் ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படத்தோட ஸ்டோரியை நான் ரொம்ப சிம்பிளா சொல்ல ட்ரை பண்றேன். படத்தோட ஸ்டார்டிங்ல ஏரிக்கரையில மீன் பிடிச்சிட்டு இருக்க ரெண்டு பேரை ஒரு ஈவில் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் கொன்னுருது. இன்னொரு பக்கம் வீட்டுல தன்னோட ஒய்ஃப் கிட்ட சண்டை போட்டுட்டு வில்லியம்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கார்ல வராரு. அவரு அந்த ஏரிக்கரை வழியா வரப்ப அந்த ஈவில் ஃபோர்ஸ் அவரையும் அட்டாக் பண்ணி கொன்றுது. கொல்லப்பட்ட வில்லியம்ஸ் அவரோட இறுதி சடங்குக்கு அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வராங்க. அங்க ஒரு ட்விஸ்ட், அது என்னன்னா வில்லியம்ஸ் ஆகாம உயிர் பழைக்கிறாரு. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற கொடூரமான சம்பவங்கள் தான் ஈவில் டட் பார்ன். என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே இவங்க முடிஞ்ச லெவல் பரபரப்பா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த படம் எல்லா தரப்பு ஆடியன்ஸுக்கும் பிடிக்கக்கூடிய படம் கிடையாது. இது ஸ்பூக்கி ஹாரர் த்ரில்லர் படம் கிடையாது. இது வரைக்கும் ஈவில் டெட் பிரான்சிஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஆடியன்ஸுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஈவில் டெட்னாவே ஸ்லாஷர் ஹாரர் த்ரில்லர் படம் தான். ஸோ அதுல மாற்றம் இல்லாம ஒரு ஸ்லாஷர் ஹாரர் த்ரில்லர் படமா தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்க ஸ்லாஷர் ஹாரர் த்ரில்லர் படங்கள் விரும்பி பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸா இருந்தா நீங்க இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். இந்த படம் இப்ப தாரிஸ்ல ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. இந்த படம் ஸ்ட்ரிக்ட்லி அடல்ட் சொல்லி கொடூரமான சீன்ஸ் எல்லாம் இந்த படத்துல இருக்கு. ஸோ இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. ஈவில் டெட் பார்ன் படத்தை பத்தி என்னோட விமர்சனம் இது. அடுத்த வீடியோல இன்னொரு படத்தோட ரிவ்யூவோடு சந்திப்போம். பாய்.